நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் திரு பொய்யார் பாலா. இவரோட சிறப்பு என்னன்னா, நடிகர்களை பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. இவரோட தனிச்சிறப்பு என்னன்னா, நடிகர்களை பத்தி நடிகர்களுக்கே தெரியாத விஷயங்களை சொல்லுவார். இன்னைக்கு நம்மளுக்காக என்ன கொண்டு வந்திருக்காரு நம்ம பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் அவன் அப்படிதான் சிரிப்பான், நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா இதுதான் செய்யாறு பாலு வாய்ஸ், இல்ல பொய்யாறு பாலு வாய்ஸ். ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் நான் கூட சிரிப்பேன், அதையும் கண்டுக்காதீங்க. நம்ம கதைக்கு வரும். ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்ல ரஜினி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிரிச்சிட்டு சாப்பிடல, ரஜினி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ சாப்பாடு போட்டுட்டு சாம்பார் ஊத்தினாரு, உப்பு இல்லை சாப்பாடுல. ப்ரொடக்ஷன்ல அங்க சுத்தி இருந்த ஒரு பாய்கிட்ட உப்பு கொண்டு வா அப்படின்னு கையை தூக்குறதுக்காக கேட்கும்போது, பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து சிகப்பு கலர் சட்டை போட்டிருந்த ஒரு பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, சிகப்பு கலர் சட்டை போட்டிருக்க ஒரு பையன் சாருக்கு உப்பு கொண்டு வாங்க அப்படின்னு உடனே அந்த ஸ்பாட்ல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ந்துட்டாங்க மொத்தமா. அதிர்ந்து போன உடனே யார் 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 யாரு அது பையன் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் கேட்குறாரு. கேட்கும்போது லேசா அந்த இடத்துல அவருக்கு எச்சி ஒழுகுனதா அங்க இருந்தவங்க சொன்னாங்க. அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உப்பு கேட்டது அப்படின்றத கேட்ட உடனே அந்த பையன், இதாண்டா சினிமா சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் உடனடியா அதிர்ந்துட்டாரு. காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே. சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டைட்டில் சொன்னோடனே, என்னது டைட்டிலே சரியில்லையே, இது எப்படி போகும் அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் இல்லை, படத்துக்கு கதை நல்லா இருந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் போகும்னு சொல்லிட்டு இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, சுவர் இல்லாத சித்திரங்கள் வச்சாரு. அதுக்கு அடுத்து அப்படியே மௌன கீதங்கள், ஒரு கை ஓசை, சின்ன வீடு, இப்போ இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாக்யராஜ் அடுத்தடுத்து வச்சதுனால தான் வந்து அதுக்கப்புறமா இப்போ அப்கமிங்ல வந்த நிறைய பேர் வந்து ஏண்டா தலையில என்ன வைக்கல அப்படின்லாம் ரீசெண்டாக வச்சுக்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் இருந்தார். இப்போ நம்ம அந்த சுவர் இல்லாத சித்திரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து அந்த ஒரு தெருவில் நடக்கிற ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஒரு லவ் ட்ரையாங்கிள் தான். அதில் வந்து ஒரு ஒருத்தன் ஜாகிங் போயிட்டு இருப்பான் டெய்லி காலையில், சுதாகர் தான் ஜாகிங் போவாப்ல. அந்த இடத்துல அவங்க வந்து கோலம் போடுவாங்க மோஸ்ட்லி. இப்போ இந்த கோலம் போடுறப்போ வந்து டெய்லி காலையில் கோலம் போடுவாங்க, அவர் ஜாகிங் போவார். அது மாதிரி இதில் வந்து ரெண்டு பேருக்கும் பார்த்து பிடிச்சிரும், பிடிச்சி லவ் ஆகிடும், அது மாதிரிலாம் இதாகும். அப்போ ஒரு ஒரு தடவை வந்து என்ன ஆகும்னா, சைக்கிள் அப்படியே அவர் ஃப்ரெண்டை வச்சு அந்த பொண்ணை இடிச்சு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அவங்க அப்படியே வருவாங்க நோட் எடுத்துட்டு. இடிச்சு தள்ளினா கீழே விழுந்து நோட்டெல்லாம் சிதறும். உள்ள திறந்து பார்த்தா சுதாகரோட ஃபோட்டோ இருக்கும். அவர் அப்படியே பார்ப்பாரு, அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அவங்க கோலம் போடுவாங்க. இதுக்குள்ள அவங்க 4, 5 தடவை மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு சுதாகர் மேல லவ் இருக்கும். அவருக்கும் இவங்க மேல இந்த ஃபோட்டோவ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்துரும். இப்ப இந்த 2 பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்றத வந்து கன்வே பண்ணணும். இத கன்வே பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போடுற கோலத்துக்கு வந்து அவங்க அப்படியே பார்ப்பாங்க, அவரு பார்ப்பாரு, அவங்க பார்ப்பாங்க, அவரு பார்ப்பாரு. அப்படியே ஃப்ரீஸ் ஆயி அந்த கோலத்துக்கிட்ட போகும். கோலத்துல வந்து நல்வரவு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே. பாக்யராஜ் அப்படின்னு போட்டுருவாரு. ஸோ இந்த மாரி படம் போயிட்டே இருக்கும்போது, படத்துக்கு நடுவுல வந்து டைட்டில் கார்டு அது என்னவா வேணா இருக்கட்டும். 10 நிமிஷத்துல போடுவாரு. கடைசி 10 நிமிஷத்துல போடுவாரு. கிளைமாக்ஸ்ல போடுவாரு. திடீர்னு இன்டர்வல்ல போடுவாரு. ஸோ இது மாரி வந்து நடுவுல கட் பண்ணி டைட்டில் கார்டு போடுறத வந்து பாக்யராஜ் ஒரு பாணியாவே வச்சிருந்தாரு. படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் ஏன் வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் அந்த வீடியோல நான் கடைசி நிமிஷம் தான் வருவேன். குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற ஒரு உறவு சிக்கலை சொன்ன ஒரு படம். சரிதாவும் பாக்யராஜ் சாரும் நடிச்சிருப்பாங்க. இதில தான் அந்த ஃபேமஸான டாடி டாடி ஓ மை டாடி அப்படின்னு ஒரு சாங் வரும். அப்போலாம் செம்மையா ட்ரெண்ட் ஆவுச்சு. இந்த இப்போ கூட ஃபாதர்ஸ் டேக்கெலாம் வைப்பாங்க நிறைய பேர். 60ஸ் கிட்ஸ், 70ஸ் கிட்ஸ் அவங்கலாம் இருக்கவங்கலாம் இந்த பாட்டெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மௌன கீதங்கள்ல வந்து குறிப்பா ஒரு சீன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு வெளியூருக்கு போயிட்டு வருவார் 2 நாள் கழிச்சு. போயிட்டு வந்து பொண்டாட்டிய பார்க்காம அப்படிலாம் இருந்தோனே என்ன பண்ணிருவாருன்னா, அரை நாள் லீவு போட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு நேரா கிளம்பிருவாரு வெளிய. இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு சினிமாவுக்கு போவாரு. அதுக்கப்புறம் வந்து ஜவுளி கடைக்கு போய் துணி எடுப்பாரு. துணி எடுத்துட்டு புகாரிஸ்ல சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டு போவாரு. சாப்பிடுவாங்க நைட்டு நல்லா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஸ்வீட்டு, அல்வா அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா அப்படியே பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு, எல்லாம் நடந்துட்டு நல்லா அவர் அப்படியே பக்கத்துல வரும்போது அவங்க வந்து பீரியட்ஸ் அப்படின்னோனே, இத முன்னாடியே சொல்லிற வேண்டியதுதானடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா,
மதியம் அவ்வளோ தூரம் வந்தல, அவ்வளோ நேரம் வந்தல, அப்பவே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு நிப்பாட்டிட்டு சரிதா கேட்பாங்க. அப்போ நீ இதெல்லாம் எனக்காக பண்ணலையா? இதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா? அப்படின்ற ஒரு ஃபெமினைனுக்கான வாய்ஸ வந்து அவரு படத்துல கான்ஸ்டன்ட்டா பேசிட்டே இருந்திருப்பாரு. மௌன கீதங்கள்ல வந்து லாஸ்ட்டா வந்து அவரு 30 நாள்ல நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ என்ன வந்து சேரல அப்படின்னா 30 நாள்ல நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இருக்கும். அப்போ வரைக்கும் படத்துல தமிழ் சினிமால எப்படி இருக்கும்னா, கரெக்ட்டா போவாங்க. மந்திர ஓதி ஐயர்லாம் உட்காந்து தாலி கட்ட போற நேரத்துல போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். என்னன்னு பார்த்தா வருவாங்க. அப்படியே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு சேர்ந்துருவாங்க. இதுல வந்து 2 பேரும் இருப்பாங்க, பார்ப்பாங்க. அதே மாரி கல்யாணம் நடக்கும். அவரு தாலி கட்டிருவாரு. சரிதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அழுதுட்டே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் அவர் வந்து கல்லாப்பட்டி சிங்காரம் வருவாரு. வந்து இவ தான் என் தங்கச்சி. வழக்கமா நாங்க நாடகம் போட்டோம்னா ரூ. 150 கிடைக்கும். சார் புண்ணியத்தினால ரூ. 300 நாடகத்துக்கு கிடைச்சது. சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு போனோனே சரிதா அப்படியே சிரிச்சுட்டே போய் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்து தூண் பின்னாடி பாக்யராஜ் மறைஞ்சு நிப்பாரு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு. எந்த தூண்ல வந்து நாள் 1, நாள் 2, 30 நாள் எழுதுவாரு. தூண் பின்னாடி மறைஞ்சே இருக்கும்போது, அந்த தூண்ல வரும் வரிசையா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே. பாக்யராஜ்ன்னு. இன்னொன்னு வரும். இதனுடைய டைட்டில் கார்டு ஓப்பனிங் இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு கார்ட்டூனிஸ்டிக்கான ஒரு டைட்டில் கார்டு இதுல தான் வரும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கங்கை அமரன பாராட்டணும். என்ன அப்படின்னா, அ க நீ பார்த்ததில்லல்ல மௌன கீதங்கள். அதுல வந்து இப்ப ஜெனரலா கங்கை அமரன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, இளையராஜா இருக்காருல்ல, அவரு போடுற டியூன்லாம் எடுத்துட்டு வந்து தான் இவரு போடுறாருன்னு. இல்ல நம்ம இல்ல ஒரு வாய மூடு. அத இவரு கார்ட்டூனாவே யூஸ் பண்ணிருவாரு. எப்படின்னா, ஓப்பனிங்ல வந்து இளையராஜா வந்து உள்ள ஒரு கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். மாம ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தான். அந்த பாட்டு கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு நோட்ஸ சைடுல போட்டிருப்பாரு. கதவ உள்ள தொறந்து கங்கை அமரன் உள்ள இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து இவரு ஒரு மியூசிக் டைரக்டர் கங்கை அமரன் இருக்கும். அது ஒண்ணு வரும். எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். அந்த 7 நாட்கள். இதுல தான் அந்த ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு. சாரே எந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம். பச்சை உண்ட மனைவி எந்த காதலி ஆகாது. என்ன சொல்றீங்க? முதுகுலாம் தெரியுதுடா. இல்ல என்னன்னா, இந்த மாரி ஒரு மலையாள கேரக்டர் பாலக்காட்டு மாதவன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வருவாரு. அவர் ஒரு வீட்டுக்கு குடி வருவாரு. அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணையே வந்து காதலிக்கிற மாரி இருக்கும். அதுல அம்பிகா தான் நடிச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல என்ன அப்படின்னா, இதுல இருந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வந்தது தான் மௌன ராகம். அந்த மௌன ராகத்திலயும் இத மாரி தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஏற்கனவே அவளுக்கு ஒரு எக்ஸ் லவர் பாஸ்ட்ல இருந்தான் அப்படின்ற மாரி. இதுல வந்து இவங்க 2 பேருக்கும் லவ் இருக்கும். இவங்க கல்யாணம் பண்ணது யார் அப்படின்னா, ராஜேஷ கல்யாணம் பண்ணிருவாங்க. ராஜேஷ கல்யாணம் பண்ண உடனே அவரு வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. கிளைமாக்ஸ்ல வந்து அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆயிருவாரு. இப்போ வந்து அந்த சீக்வென்ஸாவே செம்மையா இருக்கும். என்னன்னா, அவங்க போகட்டும். நீங்க சொன்னீங்களே, அது மாரி உங்க கூடயே வரட்டும். நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அம்பிகாவுமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து அப்படியே அவங்க எதுவுமே பேச முடியாது அவங்களால மோஸ்ட்லி. அப்படியே இருப்பாங்க ஃப்ரீஸ் ஆயி. அப்ப வந்து அவரு சொல்லுவாரு, "சரி சார், இப்ப இவங்க உங்க மனைவியா இருக்காங்க. எனக்கு உங்க மனைவியா இருக்க தேவையில்ல. காதலியா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லணும். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அவங்க தாலிய மட்டும் கழட்டி குடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்ருவாங்க. என்னன்னா இவங்களுக்கு ஃப்ரீஸ் வைப்பாங்க. ராஜேஷ் இருப்பாரு. அந்த தாலிய கழட்டுறதுக்காக அப்படியே கைய க்ளோஸா கொண்டு போகும்போது, அவங்க முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு, ஒரு மூலையில போய் அம்பிகா உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ராஜேஷுமே ஒரு மாரி கலங்கி நிப்பாங்க. அப்படி நிக்கும்போது பாக்யராஜ் அந்த இடத்துல நின்னு சொல்லுவாரு என்னன்னா, "நீங்க 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே சார். உங்களுக்கு தெரியாது. நீங்க கழட்டலாமேன்னோனே" அவரால பேச முடியாது அந்த இடத்துல எதுவுமே. அது ஒரு எமோஷனா இருக்கும். தாலி வந்து வேலியா இருக்கும். என்னதான் இருந்தாலும், இந்த படத்துக்கு இது ஓல்டாவே இருந்தாலும், இதுதான் சார் பியூட்டிஃபுல் கிளைமாக்ஸ் அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி. படத்துக்குள்ள ஒரு ஸ்டோரியா அவரு சொல்லுவாரு. சொல்லிட்டு, "என்ட காதலி உன்ட மனைவி ஆகலாம். பச்சே, உன்ட மனைவி என்ட காதலி ஆகாது சாரே" அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு அப்படியே வீட்ட விட்டு வெளிய நடந்து வருவாரு. அப்படியே அந்த கேட்டு கிட்ட நடந்து வரும்போது, அந்த இடத்துல ஃப்ரேம ஃப்ரீஸ் பண்ணிட்டு, "ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ் அண்ட் டைரக்ஷன் கே. பாக்யராஜ்" அப்படின்னு போடுவாங்க. அதுக்கெல்லாம் தியேட்டர்ல எங்களுக்கு அதாவது முன்னாடி பார்த்தவங்க பெரியம்மா, பெரியப்பா அவங்கலாம் சொல்லும்போது, இதெல்லாம் செம்மையா கிளாப் பண்ணாங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ ஜெனரலா பாக்யராஜோட டாக்டிக்ஸாவே இது இருந்தது. இப்ப நம்ம பார்க்க போற படம் வந்து சின்ன வீடு. நகர்தானா இந்த படம் டேய் நீ ஸ்கோர் பண்ணாதடா. இந்த படம் வந்து நான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குற பாக்யராஜோட படம். பாக்யராஜ்னாலே அவரோட டைட்டில் கார்ட்ஸ் எல்லாமே எப்போ போடுவாருன்னா ரொம்ப லேட்டாக போடுவார், இல்லை ரொம்ப சீக்கிரமாக போட்டுருவார். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த படத்தில் எப்போ வந்து டைட்டில் கார்டு வரும்னா, இவர் வந்து அவரோட ஒய்ஃப்ட்ட வந்து நடிப்பார். ஒய்ஃப் வந்து நம்பிடுவாங்க, நம்மளும் நம்பிடுவோம். அப்போ வந்து டைட்டில் கார்டு போடுவார். டைட்டில் கார்டு வந்து எப்போ வரும்னா,
1 hour 46 minutes வரும் டைட்டிலுக்கு. அதே மாதிரி எண்டு கிரெடிட்ஸ்ல வந்து நாளைக்கும் திரும்ப வாங்க, இப்ப பெரிய வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருவாரு. அந்த படத்துக்குள்ளேயும் காமெடி இருக்கும், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் காமெடி இருக்கு. அதெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு அவரோட படத்துல எல்லாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த படத்தை எப்படி அளவு பண்ணாங்கன்றதே பெரிய கேள்விக்குறி. ஓப்பனிங்ல வந்து எல்லாரும் சிவன் கோயில்ல உட்காந்து கும்பிடுவாங்க. கும்பிடும்போது சிவசிவா நாராயண அந்த மாதிரி ஏதோ கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே க்ளோஸ் வரும் சிவனுக்கு. சிவன், பார்வதி, சிவன் தலையில கங்கா இருப்பாங்க. இன்னும் க்ளோஸ் வரும் நல்லா. சிவனுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ். இன்னும் கரெக்டா க்ளோஸ் வரும். கங்கா தேவியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அங்க ஃப்ரேம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு பக்கத்துல சின்ன வீடு அப்படின்னு மியூசிக் வரும். இதை சென்சார் போர்டில் எப்படி அளவு பண்ணானுங்க இன்னை வரைக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதுக்கப்புறம் டைட்டிலாவே இது கட் பண்ணிட்டு டைட்டிலா ஒரு இடத்துல வந்து கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க புருஷனும் பொண்டாட்டியும். குழந்தை வந்து கூட இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புருஷன் கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா பொண்டாட்டி கண்ணை கட்டி விட்டு நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை போய் ஒளிஞ்சுக்கும். பொண்டாட்டி அங்க ஹால்லேயே அப்படியே எங்க இருக்கீங்கன்னு கையை அப்படியே போட்டு தேடுவாங்க. அப்ப அப்படியே புருஷன் நைஸா வந்து வேலைக்காரியை கட்டி பிடிச்சி வருவாரு. கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி ஜாக்கிரதை ஜாக்கிரதை தாய்க்குளமே ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாரு. அந்த மாண்டேஜ் ஃபுல்லாவே வந்து எப்படியெல்லாம் வந்து புருஷங்காரன் வந்து அன்லாயலா இருக்கான் அதெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லிட்டே வருவாரு. முடிச்சுட்டு வந்து சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் இது எடுக்கப்பட்டது அப்படின்னு போடுவாரு. கீழே அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு எனக்கல்ல அப்படின்னு வரும். மறுபடியும் கட் பண்ணிட்டு நமக்கான அனுபவங்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்படி வந்து எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் வந்து இந்த சின்ன வீடு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இப்போ கூட அதை வந்து போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கண்டென்ட்டாக.